Hello, good evening. அப்படின்னு ஒருத்தருடைய ஒரு அப்பா ஒரு பையனை பார்த்து ஏதோ ரொம்ப கோபமாக அவனை திட்டிருந்தான். அவன் ஒன்றும் வேலைக்கு போகல, சம்பாதிக்கலை, தண்ட சோறு அப்படின்னு நினச்சிக்கின்னு அவர் அவனை ரொம்ப அவங்க மனசு நோவை வச்சுருந்தாங்க. அவனை பாடுறான், எப்படிதான் பாடுறான், நீக்கிறடா தண்டாடா, நீ ஒன்றுத்துக்கு உதவ மாட்டாடா நீ அப்படின்ட்டு அவர் ஏதோ மனசு ஒடிச்சு அவர் சொன்னாராம். பாருங்க, உடன்பிறப்புகளே, சில சமயத்தில் நம்ம நினச்சின்னு இருக்கிறோம், ஒன்றுத்துக்கும் உதவாத பொருள் தண்டம் அப்படின்னு. எதுவுமே தண்டம் இல்லை, கடவுள் படைப்பில் எதுவுமே தண்டம் இல்லை. சின்ன குச்சியாக இருந்தாலும், பெரிய குச்சி என்னென்ன ஓரத்துக்கு பெரிய பொருட்கள்லாம், ஒரு சின்ன துரும்பு இருக்குது வச்சுக்கணும், அதை நம்ம நெக்லெக்ட் பண்ணுது. சிறு துரும்பானாலும் அது பல்லு குத்துறதுக்கு உதவும். ஓகே, இந்த இதை வச்சுக்கின்னு இந்த கொஞ்சம் அப்படி வரலாம். அந்த டெக்னிக்கல் கரண்ட்டு விஷயத்தில் கொஞ்சம் பேசலாமா? பாருங்க, சில முக்கியமான பொருளெல்லாம் அதனுடைய கரண்ட்டு, எலக்ட்ரான் புரோட்டானுடைய வேகம், அணுக்கள் அதனுடைய வேகம் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதுதான் எல்லாத்துக்கும் ரொம்ப பயன்படுத்துவாங்க. அப்படி இருக்கும்போது அவன் கண்டுபிடிக்கும் போது இந்த மாதிரி சில பொருட்கள்லாம் கண்டுபிடிச்சான். அது ரொம்ப வேகமாக செயல்படக்கூடியது அப்படின்னு. அப்படி ஒரு பொருளையும் அவன் ஆராய்ச்சி பண்ணி வந்தான். பண்ணிட்டு வரும்போது இந்த இருக்குது இந்த பலகை, உட்டு, அதெல்லாம் எடுத்து அதை ஒடிச்சு அதில் இருக்கிற அணுக்கள் ஆட்டம் எந்த அளவுக்கு அதில் இருக்குதுன்னு பார்த்தா அது இல்லை, ரொம்ப ரொம்ப சோம்பேறிங்களாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஒரு ஆக்டிவிட்டிஸ் இல்லை, ஒரு அந்த சுறுசுறுப்பு இல்லாத இருக்குது இதில் இருக்கிற அணுக்கள். இந்த பக்கம் எடுத்து தங்கத்தை எடுத்துக்கோ, வெள்ளி எடுத்துக்கோ, காப்பர் எடுத்துக்கோ, அதில் இருக்கிறதெல்லாம் ரொம்ப வேகமாக அது செயல்பட்டுருக்குது. அப்போ இவன் சொன்னால், இந்த அப்பா யாரும் அந்த பையனை திட்டின மாதிரி இந்த ரீசர்ச் பண்ணுவேன், இந்த உட்டில் இருக்கிற பீஸா அந்த எலக்ட்ரான் புரோட்டான் பார்த்துட்டு தண்டம் இது எதுக்கு வருவா இது இன்ட்டாத்தை நெக்லெக்ட் பண்ணிட்டாலாம். பண்ணிட்டு இருக்கும்போது இந்த மின்சாரத்தை பயன்படுத்தும் போது மின்சாரத்துடைய வேகம் செயல்பாடு ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. இவனால் அதை கண்ட்ரோல் பண்ண முடியல. எல்லாம் வெள்ளம் அச்சுன்னு வர மாதிரி அச்சுன்னு போயிடும். அதை தடுத்து நிற்கிறதுக்கோ அதை கொஞ்சமாக பண்ணுறதுக்கோ வாய்ப்பு இல்லை. அப்போ அவ்வளோ சக்தி வாய்ந்த அணுக்களை வச்சுக்கின்னு நம்ம என்னடா பண்ணுறது, எல்லாத்தையும் அழிச்சது இது எல்லாம் ரொம்ப அதிக வேகமாக இருக்குது, இதை கண்ட்ரோல் பண்ண முடியலையே அப்படின்ட்டு யோசனை இருக்கும்போது இந்த மரம் ஊட்டுறது எலக்ட்ரான் புரோட்டான் அந்த அணுக்களை அவன் பார்த்தான் இல்லையா. அவன் பார்த்த உடனே இவனுக்கு ஒரு ஞாபகம் வந்துச்சு. இந்த மாதிரி என்ன ஞாபகம் வந்துச்சுன்னா, ஒரு கார் ஜோராக போயின்னு இருக்குது வச்சுங்க, ரொம்ப ஸ்பீடாக போயின்னு இருக்குது ஒரு காரு. அது எதிரில் ஒரு மாட்டு வண்டியை போயிடுச்சுன்னா, அந்த மாட்டு வண்டி ரொம்ப ஸ்லோவாக போச்சுன்னா பாருங்கள், இவ்வளோ வேகமாக போகிற காரு இந்த மாட்டு வண்டியால் அங்கே போக முடியல, அட்டை ஆகி போச்சு.
ஏன்னா இதனுடைய வேகம் கம்மியாக இருக்குது. அப்படின்றத இந்த வில்லேஜில் இருக்கிறவன் பார்த்தான், அந்த பெரிய சிட்டியில் இருக்கிறவனும் பார்த்தான். இந்த கார் இவ்வளோ ஜோராக போகுது, இந்த இடத்துல இந்த மாட்டு வண்டியை வந்ததுனால வச்சுட்டதுனால ரோட்டில் நம்மளால் ஜோராக போக முடியல பாரு, என்னுடைய ஸ்பீடெல்லாம் அப்படியே நிறுத்திட்டு ஸ்லோ பண்ண வேண்டியதாக போச்சு அப்படின்னு யோசிக்கும் போது, அப்புறம் இதை யோசித்தாங்க. இந்த வுட்டு சில பொருட்களாக இருக்குது, இந்த மாதிரி வெரைட்டிஸ்லாம் ஒன்றுத்துக்கு உதவாது சொன்னோமே, அந்த மாதிரி வெரைட்டிஸ்லாம் இந்த வுட்டை வந்து எடுத்து இந்த கரண்ட்டு போகுது இல்லையா, இந்த கரண்ட்டு போகும்போது வுட்டு வந்து ஒரு ரெசிஸ்டர், ரொம்ப மந்தமான பொருள், அது வேக அதை அட்டம் பண்ணிக்குது. இந்த கரண்ட்டு போகும்போது இந்த ரெசிஸ்டரை வந்து எதிரில் வச்சுட்டாக்கா கரண்ட்டு போகிறதில்ல. அப்போ இதுலேயே இந்த ரெசிஸ்டர் வந்து கம்மி ஜாஸ்தி போட்டு வச்சாக்கா, கொஞ்சோண்டு வச்சாக்கா கொஞ்சம் ஜாஸ்தி கரண்ட் போவோம், ரொம்ப ரெசிஸ்டர் வச்சுட்டாக்கா கரண்ட்டு ரொம்ப கம்மியாக போவோம். பாருங்க, இந்த மாதிரி இது உதவாத பொருள், வுட்டு, ரெசிஸ்டரு, இந்த மாதிரி நினச்சிருக்கும் போது இது தேவைப்படாதுன்னு சொல்லும்போது அப்பேற்பட்ட கரண்ட்டவே அது தடுக்கிறதுக்கு அது யூஸ் ஆச்சு பச்சா. அதனால் என்னமோ எதுவுமே உதவாத பொருள்னு சொல்ல முடியாது. ஒன்றொன்றுக்கும் கடவுள் ஒரு சக்தியை கொடுத்துக்கிறாரு. நண்பர்களே, போதும், நீங்கள் தெரிஞ்சுக்கோ நான் என்ன சொல்ல வந்தேன். அதனால் கடவுள் பற்றி எதுவுமே தரக்குறைவானது, உபயோகம் இல்லாதது இல்லை. ஓகே, வணக்கம்.